ஆமாம். அந்த கோயிலுக்கு வந்து நான் ஓவரா தண்ணி இப்போ புத்தனாரில் பார்த்துருக்கேன். புத்தனாரில் பார்த்துருக்கேன் ஓவரா தண்ணி அடிச்சேன். தண்ணி அடிச்சு வீட்டுக்கு சாமான் கொடுக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். வீட்டில் என்ன வேலைனா அடிப்பேன். பிள்ளையை என்கிட்ட பேச மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டேன். இயற்கையில் ஒருத்தர் வந்து கோயிலுக்கு போங்க அப்படின்னு என் ஒய்ஃப்கிட்ட சொன்னதுனால கோயிலுக்கு சும்மா சாமி கும்பிட்டு வருவோம் வாங்கன்னு கூப்பிட்டு வந்து இங்கே வந்ததுலேருந்து வந்து சாமி கயிறு கட்டி விட்டார். கயிறு கட்டிங்களான்னு கேட்டார். நான் கட்டிக்கிறேன் சாமி அப்படின்னு. அதுலேருந்து என் குடும்பம் என் பிள்ளைய எல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டு இப்போ ஓரளவுக்கு முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தனியாக வேலை எடுக்கிற நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். இந்த கோயிலுக்கு வந்து தனியாக வேலை எடுக்க போகிறேன். இன்னைக்கு சாமி கும்பிட்டு போனால் நாளைக்கு ஆள் வேலைக்கு போகிறேன். நான் நீங்கள் வந்து இயல்பாகவே தண்ணியை விடணுங்கிற நோக்கத்திலே இருந்தீங்களா, இல்லைன்னா விட முடியாத சூழல் இருந்தீங்களா? நான் விடவே மாட்டேன். நான் ஏற்கனவே எங்கள் ஊரில் பணக்குள்ள தத்துவநாச்சி அம்மன் கோயில் இருக்கு. அங்கே சத்தியம் பண்ணி கயிறு கட்டி நான் 1 மாதம் திருப்பி நான் தண்ணி அடித்தேன். அங்கே வந்து நான் 3 மாதம் ஆச்சு. அந்த லெக்குக்கு போனாலே எனக்கு அந்த எண்ணமே வராது. எனக்கு வராது. எதுவும் நான் சைடே போக மாட்டேன். ஒயின் ஷாப்னா அந்த லெக்கே போக மாட்டேன். எப்படி உங்களுக்கு இது எப்படி நம்ப முடியாத அளவுக்கு இருக்கா? எப்படி இதை உணர்றீங்க? ஆத்தா மேலே நம்பிக்கை. ஆத்தா எனக்கு நல்லா வந்துச்சு. இது வரைக்கும் என் குடும்பம் என் பிள்ளைய வந்து என்னை பார்த்தா ஓடிடுவாங்க. இப்போ என் பிள்ளைய என் ஃப்ரெண்டு மாதிரி இப்போ என்கிட்ட வந்து விளையாட சிரிக்க எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ தண்ணி நிற்பான்லேருந்து ஆத்தாட்ட வந்ததுலேருந்து இப்போ நினச்சி பார்க்கல நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது.